நான் தொடங்கினது ரேண்டம் ரைட்டிங்னு சொல்லக்கூடிய என் மனதில் வரக்கூடிய என்னென்ன கற்பனைகள் வருதோ, நான் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். பின்னாடி இதில் இருக்கக்கூடிய தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறும் கதைக்கான அமைப்பு எப்படி, அதோடைய இலக்கணம் என்ன, இதுவே நம்ம ஒரு தொடர்கதையை எழுதும்போது அதோடைய இலக்கணம் மாறுது, சம்பவங்கள் மாறுது, ஒவ்வொரு சம்பவத்திலையும் வரக்கூடிய நேரங்கள் மாறுது. அதாவது தாளப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம், ரிதம். அதனால இந்த இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்க என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த வடிவத்திலையும் எழுத முடியும். ஸோ இப்போ நான் குறும் கதைகளாக எழுத தொடங்கி அந்த கதைகளில் என்னுடைய முத்திரைகளை நான் பதிச்சு அதில் ஒரு கை தேர்ந்த ஒரு நபராக மாறி பின்னாடி ஆத்தர்னு சொல்லக்கூடிய புத்தக எழுத்தாளராகவும் என்னால் வர முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, குறுங்கதைகளுக்கான இலக்கணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஒரு புத்தகம் நான் வடிவமைக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அந்த தலைப்பு எங்கேயும் தொடங்கணும், முன்னுரை எப்படி இருக்கணும், அதற்கு பிறகு வரக்கூடிய தலைப்புகள்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதில் நான் பயிற்சி அடைஞ்சதுனால என்னால் ஒரு புத்தகம் எழுத முடிஞ்சது. அதே மாதிரி திரைக்கதை பல வருடங்களாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். அதை பற்றின வகுப்புகளும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், கல்லூரியிலையும் எடுத்துகிட்டு இருக்கேன், நம்மளுடைய பியூர் சினிமாலையும் எடுத்துகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.